நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஹே கைஸ், நான் தான் டென் ஒண்டர் கேட். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் காமிட்டுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ஸ்பீடோ மீட்டரில் காமிக்கல எவ்வளோ உங்களுக்கு ஆவரேஜாக மைலேஜ் கிடைக்கும் சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து செக் பண்ண போகல. செக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ செக் பண்ணி காட்டுங்க ப்ரோ, உங்கள் டியோக் 390 எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் சொல்லிட்டு காட்டிங்க. அதுக்கு வேண்டி தனியாக வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு எனக்கு ஸ்பீடோ மீட்டரில் எவ்வளோ காமிக்குது அது மட்டும் தான் உங்களுக்கு காட்டி தரப்போகிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டு போனால் போதும். லாஸ்ட் தான் போடுவேன் வீடியோ கண்டிப்பாக. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேனல் பார்த்திங்கன்னா இன்னும் 1 இயர் ஆச்சு தொடங்கி. நம்ம இன்னும் 1 மந்த் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 1 இயர் ஆகுக்கு. அதுமாதிரி சேனலை ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன் வீடியோ போடுறது. ஏன்னா மானிட்டேஷன் ஆகலை ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போடுறது. ஏன்னா யாருமே ஒன்றுமே மோட்டிவேஷன் பண்ணல, லைக் பண்ணல. கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கமெண்ட்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி பார்க்குறீங்க, வியூஸ் போகுது ஓகே, ஆனால் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. வீடியோ போடாத, லைக் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க. கண்டென்ட்டு நீங்கள் நானாட்டு மேக் பண்ணுறதோட நீங்கள் சொல்லி நான் மேக் பண்ணது நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு இஷ்டத்துக்கு நான் மேக் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால யாராவது கமெண்ட் போட்டால் நான் அதே வீடியோ தான் சும்மா பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணணும் தேவை கூட கிடையாது. டைம் கிடைக்கும்போது சும்மா ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்லுது பேஷன் மாதிரி தான், சும்மா ஜஸ்ட்டு வீடியோ போடணும் ஆசை. இதுமாரி நிறைய தெரிஞ்சுக்கட்டும் சொல்லிவிட்டு அது வேண்டி தான் நான் சேனல் க்ரியேட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் ஒரு கேமர், ஆனால் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். நிலமை பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதனால் உங்களுக்கு வீடியோ பண்ணால் சொல்லுங்கள். இந்த 1 மந்த்துக்குள்ளே நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இன்னும் 1 மந்த் சரியா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டியோக் 390 நம்ம ஸ்பீடோமீட்டரில் எவ்வளோ மைலேஜ் காமிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது வண்டி. இது பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டியிருக்கேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபாக் மாதிரி பட்டது. நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டுவோம்ல ஃபோனில், அது மாதிரி பட்டது. தெரியாமல் வாங்கிட்டேன் நான். ஃபஸ்ட்டு நல்லா தான் க்ளீன் கிளாஸாக இருக்குன்னு பார்த்தேன், இதாகிடுச்சு. சரி இருக்கட்டும் இது பண்ணியிருக்கேன். ரொம்ப அழுக்காக இருக்குது கைஸ். நம்ம பைக்கு பார்த்திங்கன்னா 4816 தான் ஓடி இருக்குது. பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் தான் இருக்குது. 4000 செகண்ட் சர்வீஸ் ஆச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இருங்க 1 மினிட். பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 527 ஓடி இருக்குது. மைலேஜ் பார்த்திங்கன்னா 32.8 காமிக்குது. 8-9 எனக்கே கண்ணு காண மாட்டேங்குது கைஸ். பார்த்திங்கன்னா 40 ஸ்பீட் ஆவரேஜ் காமிக்குது, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தான் கைஸ், இவ்வளோ தான். எனக்கு 32 கிட்ட மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஸ்பீடோமீட்டர் காமிக்குது. ஆனால் பைக் அவ்வளோ கிடைக்காது கைஸ். ஆனால் உங்களுக்கே தெரியும் டியூக் 390 எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜான பைக் பார்த்திங்கன்னா 25. சிட்டியில் பார்த்திங்கன்னா எனக்கு 20, சும்மா 20 கிடைக்கும். ஹைவே பைபாஸ்லாம் போனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 25 கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.